Hello students, welcome to IKIS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பிசிக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து 5 ஃபுல் டெஸ்ட் கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 5 ஃபுல் டெஸ்ட்டுக்காக நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி மார்னிங் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருப்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி போட்டு பார்த்துருப்பீங்க. போட்டு பார்க்கல அப்படின்னா மறக்காம டெஸ்ட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் வந்து வீடியோ வந்து பாருங்க, ஓகேங்களா. ஸோ உங்களோட மார்க் என்ன அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நீங்க வந்து மார்க் கம்மியா வாங்கினா ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நம்ம எல்லாமே வந்து ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து தப்பா இருக்கிறது நம்ம வந்து திருத்திக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து இங்க கிடைக்கல அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ தவறான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க பார்க்காம விட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து அது தப்பு அப்படின்றது நம்ம எதுவுமே கத்துக்கல. தப்புல இருந்து ஏதாச்சும் ஒன்று கத்துக்கணும் இல்லையா. ஸோ கத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் பார்க்காம நம்ம ஏன் வந்து இந்த கொஸ்டின் வந்து தப்பா அட்டன் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போகணும், சரியா. ஸோ அதுக்கான நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சமத்துவ சமாஜத்தை நிறுவியவர் வைகுண்ட சுவாமிகள் ஆவார். வைகுண்ட சுவாமிகள் எழுதிய நூல் அகில திருட்டு ஆகும் அப்படின்றது. சரி, இப்ப இந்த ரெண்டு கூற்றுல வந்து ரெண்டு சென்டென்ஸ்ல வாக்கியங்கள்ல எது வந்து சரி அப்படின்னு பார்க்கணும். வைகுண்ட சுவாமி எப்போ சமத்துவ சமாஜம் நிறுவிப்பாங்க அப்படின்னா 1836 சமத்துவ சமாஜத்தை வந்து நிறுவியிருப்பாங்க, ஓகேவா. வைகுண்ட சுவாமிகள் எப்போ வந்து சமத்துவ சமாஜம் 1836. ஸோ இந்த கூற்று வந்து சரி. வைகுண்ட சுவாமிகள் வந்து அகில திருட்டு அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. அவருடைய வழிகள், அவர் வந்து என்னென்ன மாதிரியான கொள்கைகள் வந்து ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கிற ஒரு நூல் தான் வந்து அகில திருட்டு நூல். இது எழுதினவர் வைகுண்ட சுவாமிகள் அப்படின்றது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். வைகுண்ட சுவாமிகளோட இயற்பெயர் என்ன அப்படின்னா முடிச்சூடும் பெருமாள், ஓகேவா. ஸோ முடிச்சூடு பெருமாள்ங்கிறது வந்து ஒரு இவரை வந்து நம்ம எப்படி பெருமாள்னு சொல்றதுன்னு சொல்லி ஒரு ஹை காஸ்ட் அந்த இது இருக்கனால இவர் பேர் வந்து முத்துக்குட்டி அப்படின்னு வந்து மாத்திப்பாங்க, ஓகேவா. சரி, வைகுண்ட சுவாமிகள் அவரு வந்து எல்லாருமே வந்து அவரை வந்து ஐயான்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவரை வந்து யாரெல்லாம் வந்து பின்பற்றாங்களோ அவங்க எல்லாமே ஐயா வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைகுண்ட சுவாமிகள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து சமம் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி சமபந்தி அல்லது துவையல் பந்தி அப்படிங்கிற முறையை வந்து இவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நிழல் தங்கல் அப்படின்ற ஒரு இடத்த வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா எல்லாரும் உட்காந்து கலந்துரையாடலுக்கான ஒரு இடத்த வந்து வைகுண்ட சுவாமிகள் ஏற்படுத்தியிருப்பாங்க, சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எது அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ஓகேவா. இரண்டும் சரி. அடுத்து சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்ற கொஸ்டின். இதுக்கு யார் ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் சி, பி ரங்கையா. சென்னை மகாஜன சபை எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1884 மே 16 அப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் தலைவர் யாரெல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, ஆனந்தச்சார்லு, வீரராகவாச்சாரி, ரங்கையா, ராமசாமி, சீலம் ராமசாமி, இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் வந்து சென்னை மகாஜன சபையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 1884 மே 16. அதுல ஃபர்ஸ்ட் தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னா ரங்கையா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் தலைவரா இருப்பாங்க. ஆனந்தச்சார்லு அப்படிங்கிறவங்க செயலரா இருப்பாங்க, அதாவது செக்ரட்டரியா இருப்பாங்க, ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். துளு வம்ச அரசர்கள் மிகச்சிறந்த அரசர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். இது வந்து நம்ம துளு வம்சம் அப்படிங்கிறது நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னா விஜயநகரில் நீங்க பார்த்திருப்பீங்க. மொத்தம் வந்து 4 வம்சங்கள் இருக்குமா, சங்கம வம்சம், சாலு வம்சம், துளு வம்சம், ஆரவிடு வம்சம், ஓகேவா. மொத்தம் வந்து 4 வம்சம் இருக்கு. இதுல துளு வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். அந்த துளு வம்சத்துல சிறந்த அரசர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர். அதே மாதிரி மொத்தமா விஜயநகரத்திலேயே வந்து தலைச்சிறந்த ஆட்சியாளர் யார் அப்படின்னா அதுக்குமே ஆன்சர் வந்து கிருஷ்ணதேவராயரா தான் இருப்பாங்க, ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் இருட்டறை துயர சம்பவம் எந்த ஆண்டு நிகழ்ந்தது. இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னா வங்காளத்தோட நவாப் வந்து அப்போ வந்து 1756 காலகட்டத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னா சிராஜுத் தௌலா அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் ஒரு 146 பேரை வந்து வங்காளத்துல நவாபா இருந்தார். ஸோ வங்காளத்துல இருக்கிற வில்லியம் கோட்டை, கல்கத்தா, அங்க பக்கத்துல இருக்கிற கல்கத்தா வில்லியம் கோட்டையில 146 ஐரோப்பியர்களை பிடிச்சிட்டு வந்து இருட்டறையில போட்டு அவங்க வந்து கொடுமைப்படுத்துவாங்க. அதுல 123 பேர் வந்து இறந்து போயிடுவாங்க, ஓகேவா. சோ ஐரோப்பியர்களை பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணா சும்மா இருப்பாங்களா. சோ அதனாலதான் இந்த சம்பவம் வந்து எப்ப நடந்துச்சு, இந்த 123 பேர் இறந்துருவாங்க இல்லையா. சோ இந்த இருட்டறையில போட்டு அவங்களை கொடுமைப்படுத்துறதுனால இது வந்து இருட்டறை துயர சம்பவம்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆண்டு நடந்துச்சு அப்படின்னா 1756 வந்து நடந்திருக்கும், சரியா. சோ இந்த சம்பவம் நடந்த பிறகுதான் 1757 பேட்டில் ஆஃப் பிலாசி, அதாவது பிலாசி போர் வந்து நடக்கும். சிராஜுத் தௌலாவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வந்து பிலாசி போர் நடக்கும், சரியா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பெர்னியர் அப்படின்றவரு அவர் வந்து பயணி, அவர் ஒரு பயணி. அவர் வந்து யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்றதுதான் கொஸ்டின். யாருடைய ஆட்சியின் போது வந்திருப்பாங்க அப்படின்னா ஷாஜஹானோட காலத்துல
பெர்னியர் அப்படின்றவர் வந்திருப்பார். அவர் வந்து எந்த நாட்டுல இருந்து வந்திருப்பார் அப்படின்னா, பெர்னியருங்கிறது பிரான்ஸ் நாட்டுல இருந்து வந்திருப்பார். ஓகேவா, பிரான்ஸ் நாட்டுல இருந்து, பிரெஞ்சு பயணி, அவர் ஒரு பிரெஞ்சு பயணி, பிரான்ஸ் நாட்டுல இருந்து வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மருத்துவரும் கூட. அதே மாதிரி ஷாஜஹான் காலத்துல இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. தாவர்னியர் அப்படிங்கிறவரு ஒரு வைர வியாபாரி, அவரும் வந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி பீட்டர் முண்டி, அவர் வந்து இங்கிலாந்துல இருந்து வந்திருப்பாரு. ஓகேவா, பீட்டர் முண்டி அப்படிங்கிறவங்க இங்கிலாந்துல இருந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி ஜஹாங்கீர் காலத்துல யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா, நம்ம பார்த்திருப்போம், ஜஹாங்கீர் காலத்துலதான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சூரத்துல வணிகம் செய்யும் உரிமையை வந்து வாங்கியிருப்பாங்க. சரியா, யார் வந்திருப்பாங்க, தாமஸ் ஸ்ட்ரோ வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா, வில்லியம் ஹாக்கின்ஸ் வருவாங்க ஃபர்ஸ்ட், அவங்களுக்கு வந்து கிடைக்காது, அடுத்து தாமஸ் ஸ்ட்ரோ வருவாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல யாரெல்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னா, பாகியான் அப்படிங்கிறவங்க இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல வந்திருப்பாங்க. சரி, அவர் வந்து பாடலிபுத்திரத்துல வந்து ஸ்டே பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட பாடலிபுத்திரத்துல இருந்தது இல்லாம அங்க வந்து சமஸ்கிருதம் வந்து கத்திருப்பாரு. அதே மாதிரி பௌத்த சமயத்தை வந்து நிறைய செய்திகளை வந்து திரட்டியிருப்பாரு. ஓகேவா, சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து வந்து மேட்ச். ஃபர்ஸ்ட் வந்து இந்து விதவைகள் மறுமண சட்டம். இந்து விதவைகள் மறுமண சட்டம் எப்போ அப்படின்னா 1856. ஓகேவா, உள்நாட்டு திருமண சட்டம் எப்போ அப்படின்னா 1872. உள்நாட்டு திருமண சட்டம் யாரு வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, கேசவ் சந்திரசேன். ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் பிரம்ம சமாஜம் வந்து எடுத்து நடத்துறவர் ஒருத்தர் கேசவ் சந்திரசேன். அவரு தான் வந்து உள்நாட்டு திருமண சட்டம் கொண்டு வரதுக்கு காரணமா இருந்திருப்பாரு. ஓகேவா, சாரதா சட்டம் வந்து 1930 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இது வந்து எதுக்கு அப்படின்னா எல்லாமே வந்து பெண்களோட திருமண வயதை வந்து நிர்ணயிக்கிற மாதிரியான சட்டங்கள். அடுத்து பெண்களுக்கான தேசிய ஆணையம் எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா 1992. ஸோ ஆப்ஷன் வந்து எல்லாமே நேரா இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க நவீன மனித இனம் அப்படின்னு கருதப்படுகிறார்கள். கரெக்ட். குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிற மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் ஜெர்மனியில் கிடைத்துள்ளன அப்படின்றது வந்து தவறு. குரோமேக்னான்ஸ் வாழ்ந்ததற்கான சான்றுகள் வந்து குரோமேக்னான்ஸ் வந்து எங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க, பிரான்ஸ்ல வந்து வாழ்ந்திருக்காங்க. பிரான்ஸ்ல வந்து குகையில வாழ்ந்ததற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கும். ஜெர்மனில கிடைச்சிருக்காது, பிரான்ஸ்ல குகையில வாழ்ந்ததற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கும். சரியா, சரி ஓகே. அடுத்து அப்பனா என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்ட மேற்கண்ட வாக்குகள் சரியானது மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 1 மட்டும் சரி. ஓகேவா, சரி. மூன்றாவது பௌத்த மாநாடு, அதாவது பௌத்த சபை வந்து எங்க கூடப்பட்டது அப்படின்னா பாடலிபுத்திரம். அப்போ மொத்தம் வந்து எத்தனை பௌத்த சமய மாநாடுகள் நடந்திருக்கும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கொஸ்டின். மொத்தம் வந்து 4 பௌத்த சமய மாநாடுகள் நடந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜகிரகம், செகண்ட் வந்து வைஷாலியில் நடந்திருக்கும், தேர்ட் வந்து பாடலிபுத்திரம், 4 வந்து காஷ்மீர்ல நடந்திருக்கும். இதுல தேர்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க, நமக்கு பாடலிபுத்திரம் தான் ஆன்சர். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. கரெக்ட். அடுத்து பாரத மாதா சங்கம் 1905ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது சரியா அப்படின்னா இல்ல, இது தவறு. பாரத மாதா சங்கம் வந்து 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியால உருவாக்கப்படுத்தியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த கூற்று வந்து தவறு. ஸோ மேற்கண்ட வாக்கியங்கள் சரியான எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. ஓகேவா, சரி ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகள்ல இந்தியா வந்து எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 5வது இடத்துல இருக்கு. ஓகேவா, உலகத்துல மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகள்ல இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி பிபிபி, பர்ச்சேஸ் பவர் பாரிட்டி, அதாவது பர்ச்சேஸ் பவர் பாரிட்டி, அதாவது இந்தியாவோட வாங்கும் திறன், நம்ம வந்து எவ்வளவு வந்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுல வந்து இந்தியாவோட எந்த பிளேஸ் அப்படின்னா இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், சமண மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா மகாவீரர். சமண மதத்தை யார் தோற்றுவித்தாங்க அப்படின்னா மகாவீரர். சரிதான். சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கிற மகாவீரர், இதுவும் கரெக்ட் தான். அப்படின்னா சமண மத, அதாவது ஆப்ஷன் சி இரண்டும் சரி. அப்ப சமண மதத்துல மொத்தம் வந்து எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருப்பாங்க அப்படின்னா 24 தீர்த்தங்கரர்கள் இருப்பாங்க. அதுல முதல் தீர்த்தங்கரர் வந்து ரிஷபதேவர், கடைசி தீர்த்தங்கரர் நம்ம வர்த்தமான மகாவீரர். இந்த மகாவீரர் தான் வந்து நம்ம படிச்சிருப்போம், ஒரு 3 கொள்கைகள் வந்து கொடுத்திருப்பாங்க. நன்னம்பிக்கை, நல்லிடத்தை, நல் அறிவு அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸோ இந்த 3 இதுவுமே யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மகாவீரர் தான் இந்த 3 கொள்கைகளை சொன்னவர். ஓகேவா, ஐநா சபை எந்த ஆண்டு வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டாக அறிவித்தது அப்படின்னா 1978. ஓகேவா, 1978 வந்து ஐநா சபை சர்வதேச பெண்கள் ஆண்டாக அறிவித்தது.
சரி, ஓகே. அப்போ 1979 வந்து என்ன ஆண்டு அப்படின்னா 1979 குழந்தைகள் சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக வந்து ஐநா சபை அறிவித்தது. ஓகேவா? இந்தியா அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா மெகஸ்தனிஸ். ஓகேவா? இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ் தான். இந்தியா அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து மெகஸ்தனிஸ். ஆலங்கட்டி மலை வந்து எந்த மேகங்களிலிருந்து உருவாகிறது அப்படின்னா ஆலங்கட்டி மலை எந்த மேகங்களிலிருந்து உருவாகிறது? கார்த்திரல் மேகங்கள். என்ன மேகங்கள் அப்படின்னா கார்த்திரல் மேகங்கள். நாங்க வச்சுக்கலாம் ஈஸியாவே. எப்படின்னா இப்போ கார் மேகங்கள் வந்துச்சுன்னா, அதாவது கரிய நிற மேகங்கள் வந்துச்சுன்னா அப்படின்னா மழை வந்து பொழியுமா? சோ அது ஆலங்கட்டி மழைனே வந்துருச்சு. சோ கார்த்திரல் மேகங்கள் வந்தா அப்படின்னா மழை பெய்யும். சோ இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், ஈஸியா போட்டுடலாம். எந்த இடத்துலயும் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஒளிப்பாயத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒளிப்பாயத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா லூமென். லூமென் அப்படிங்கிறது தான் ஒளிப்பாயத்தின் எஸ்ஐ அலகு. அப்ப ரேடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரேடியன்ங்கிறது தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு. ஸ்டேடியன் அப்படிங்கிறது திண்மக்கோளத்தின் எஸ்ஐ அலகு. சிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மின் கடத்தியோட எஸ்ஐ அலகு. ஓகேவா? சோ சிமெண்ட்ஸ் வந்து இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க. சிமெண்ட்ஸ் அப்படின்னா 1/ஓம்னு அர்த்தம். அதாவது 1/ஓம் இப்படி எழுதுவோமா? இப்படி போட்டாலும் சிமெண்ட்ஸ் தான். ஓம் இன்வெர்ஸ் இதுவும் சிமெண்ட்ஸ் தான். இல்ல அப்படின்னா ஓம் இன்வெர்ஸ் பதிலா மோன்னு போடுவாங்க. இதுவுமே சிமெண்ட்ஸ் தான் குறிக்கும். ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பருப்பொருளின் அடிப்படை அலகு அணு அப்படிங்கிறது கரெக்டா அப்படின்னா கரெக்ட் தான். ஓகேவா? சோ பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது நைட்ரஜன் கொடுத்திருக்காங்க. நைட்ரஜன் அணு இல்ல, பேரண்டத்துல அதிகமா என்ன அணு இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் தான் இருக்கு. மேக்சிமம் 73%, அதாவது 73%க்கு மேலேயே வந்து ஹைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஒரு 21% கிட்ட இருக்கு. மீதி எல்லாமே அதர்ஸ் எல்லாமே இந்த ஆர்கன் இதெல்லாம் இருக்குல்ல, நியான் அந்த வாயுக்கள் எல்லாமே 0.3 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ அதிகமா எந்த அணு இருக்கு அப்படின்னா அண்டத்துல ஹைட்ரஜன் அணு தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஃபர்ஸ்ட் பருப்பொருளின் அடிப்படை அலகு அணுங்கிறது சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேவா? ஸோ மேற்கொண்டு வாக்கு சரியானது இதுன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. இந்திய நிலவியல் கலாய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தால இருக்கு. ஓகேவா? எங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தால. ஓகேவா? அடுத்து வளமிக்க மண் அப்படின்ற அழைக்கப்படுற மண் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. வளமிக்க மண் என்று அழைக்கப்படுவது வண்டல் மண். சரி. பருத்தி செம்மண்ணில் நன்கு வளரும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பருத்தி செம்மண்ல நல்லா வளராது, கரிசல் மண்ல தான் நல்லா வளரும். சோ கரிசல் மண் இல்லை அப்படின்னா ரீகர் மண், இல்லைன்னா கரிசல் மண் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பருத்தி மண்ணே சொல்லுவாங்க. பருத்தி மண் அப்படின்னா என்னன்னா கரிசல் மண்ணு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு பருத்தி வந்து கரிசல் மண் நல்லா வளருது. சோ இவங்க செம்மண்ணு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து தவறு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. ஓகேவா? சோ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரிங்கிறது தான் வரும். ஓகேவா? 1967ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் எங்க அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலை வந்து எந்த இதுல வரும்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டு இருக்கா. அதுல வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில தான் ஜவ்வாது மலை வரும். இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையில ஜவ்வாது மலை எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா வேலூர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோட பார்டர்ல தான் வந்து ஜவ்வாது மலை இருக்கு. ஓகேவா? சோ மேக் இன் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2014. ஓகேவா? மேக் இன் இந்தியா திட்டம் எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 2014ல. ஓகே, மேக் இன் இந்தியா திட்டம் வந்து என்னன்னா 2014ல எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா செப்டம்பர் 25ல மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வராங்க. ஓகே, அடுத்து இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த 60% கல்வெட்டு சான்றுகள் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல தான் அதிகமான கல்வெட்டு சான்றுகள் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டா நிறைய இடத்துல வந்து கல்வெட்டு சான்றுகள் ஆகட்டும், அதே மாதிரி தொழில் அகழாய்வு சான்றுகள் ஆகட்டும் தமிழ்நாட்டுல தான் அதிகமா வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சரியா? சரி, அடுத்து மேட்ச். ஃபர்ஸ்ட் தேசிய நம்மளோட தேசிய சின்னங்கள் கொடுத்திருக்காங்க, அது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ தேசிய மரம் வந்து ஆலமரம். எப்ப வந்து தேசிய மரம் ஆலமரமா ஆனிச்சு அப்படின்னா 1950ல. தேசிய மலர் வந்து தாமரை. இதுவும் வந்து 1950ல தேசிய மலர் அறிவிச்சிருப்பாங்க. தேசிய நதி கங்கை வந்து 2008ல வந்து தேசிய நதி கங்கையா மாறி இருக்கும். தேசிய கனி மாம்பழம் 1950ல தேசிய கனியா மாம்பழத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 1973ல புலி வந்து தேசிய விலங்கு அறிவிச்சிருப்பாங்க. 1963ல மயில் வந்து நம்மளுடைய தேசிய பறவையா மாறி இருக்கும். அதே மாதிரி 2012ல
லாக்டோபாசிலஸ் பாக்டீரியா வந்து அந்த தேசிய பாக்டீரியா அந்த மாதிரி அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2010 தேசிய யானை வந்து வலிமையான யானை இருக்கு இல்லையா, யானையை வந்து ஒரு நல்ல விலங்கா வந்து அறிவிச்சிருப்பாங்க. எப்படின்னா தேசிய விலங்கு அது கிடையாது, யானை வந்து 2010 வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே வந்து 6th புக்ல இருக்கிறது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் 22க்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா 1 2 3 4. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. ஸோ எல்லாமே தேசிய மரம் ஆலமரம், தேசிய மலர் தாமரை, தேசிய நதி கங்கை, தேசிய கனி மாம்பழம். ஸோ இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட், இந்திய குடிமக்கள்ல எத்தனை சதவீதம் பேர் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக இந்தியாவிற்கு முதலிடம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து எத்தனை பேர் இந்தியாவில இருந்து வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி மக்களாட்சி வந்து நம்ப தகுந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்தம் வந்து இந்தியாவுக்கு வந்து 100ல 79% ஓட் கிடைச்சிருக்கு. ஸோ இருக்கிற எல்லா நாட்டிலுமே வந்து இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்டா வந்து இந்த நம்பகத்தன்மை மக்கள்கிட்ட இருந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா தான் வந்து அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து சிலிக்கா ஏரி. சிலிக்கா ஏரி வந்து ஒடிசா. பழவேற்காடு ஏரி எங்க இருக்கு அப்படின்னா பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு. வேம்பநாடு ஏரி வந்து கேரளா. புஷ்கர் ஏரி ராஜஸ்தான். ஸோ ஆப்ஷன் 1 3 2 4 ஏ வந்து ஆப்ஷன். ஓகேவா? சிலிக்கா ஏரி ஒடிசால இருக்கு, பழவேற்காடு தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல இருக்கு, வேம்பநாடு ஏரி கேரளா, புஷ்கர் ஏரி ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ 1 3 2 4. அடுத்து சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகள்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சார்க் அமைப்போட உறுப்பு நாடுகள்ல ஃபர்ஸ்ட் வந்து சார்க் கண்ட்ரிஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எம்பிபிஎஸ் ஸ்பெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, எம்பிபிஎஸ் ஸ்பெயின் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்து ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்பீங்க, இதுக்குள்ள வந்து சொல்லி பாருங்க. ஓகேவா? எம்பிபிஎஸ் ஸ்பெயின் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஸோ இது எம்பிபிஎஸ் ஸ்பெயின் அப்படின்னா எம் வந்து மால்தீவ்ஸ், பி ஃபார் பங்களாதேஷ், பி ஃபார் பூடான், எஸ் ஃபார் ஸ்ரீலங்கா, பி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாளம். ஓகேவா? ஸோ இதுல வந்து எது வரல அப்படின்னா சீனா வந்து கிடையாது. ஷார்க் கண்ட்ரீஸ்ல சீனா வந்து கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின் பாருங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த நாட்டில் மக்களாட்சி முறை வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஏதென்ஸ் அப்படின்ற நாட்டுல வந்து மக்களாட்சி முறை 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து ஹிராகுட் அணை அப்படின்றது எந்த நதியில கீழே வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா மகாநதி. ஓகேவா? மகாநதிக்கு கீழே வந்து கட்டப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுக்கான பண மதிப்பிழப்பை எப்பொழுது செய்யுது அப்படின்னா 2016 நவம்பர் 8 வந்து செஞ்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படுற ஒரே கண்டம் அண்டார்டிகா. சரி. உலகின் மிகப்பெரிய பனியாறு லாம்பர்ட் பனியாறு அப்படிங்கிறது அண்டார்டிகாவில் அமைந்துள்ளது அப்படின்றது தவறு. ஓகேவா? சரி, உலகோட மிகப்பெரிய பனியாறு லாம்பர்ட் பனியாறு அப்படிங்கிறதும் சரிதான். சோ ரெண்டுமே வந்து சரி. ஆப்ஷன் சி இரண்டும் சரிதான் ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து மகாநதி, கிருஷ்ணா, கோதாவரி, காவேரி. இது எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், அதாவது வங்காள விரிகுடா உள்ள கலக்கும் ஆறுகள். சோ இது எல்லாமே ஒரு டீம். அதே மாதிரி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து சபர்மதி, மாஹி, நர்மதா, தபதி. ஓகேவா? இது எல்லாமே மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். சோ இந்த லிஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போ இது மூணும் ஒரே இது இருக்கு. ஸோ இது மட்டும் தான் ஆடும் அவுட்டு. ஸோ இது வந்து நம்ம எடுத்துலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துலாம். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் தவறானது எது அப்படின்னா நர்மதை. ஓகேவா? நர்மதை வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், இதுதான் வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ அடுத்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள், இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் வந்து ஆரியபட்டான்னு கொடுத்திருக்காங்க. அது சரியா தவறா அப்படின்னா அது வந்து சரி. அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல. சோ ரெண்டுமே வந்து சரி. ஆப்ஷன் சி இரண்டும் சரி. சரி, இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னா இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோமா. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1969 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து இந்தியாவில் கல்வி அறிவு விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
74.04%. இதுதான் வந்து இந்தியாவில் எஜுகேஷன் ரேஷியோ. ஓகேவா? இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து முதல்ல இருக்கு கல்வியில் அப்படின்னா கேரளா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அடுத்து வந்து திரிபுரா, மிசோரம் இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்திய நாட்டுல மிகப்பெரிய மதிய உணவு திட்டம் எங்க செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா தமிழ்நாட்டுல தான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்படுது. இந்த மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா காமராஜர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. எப்போ அப்படின்னா 1956ல காமராஜர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. இந்தியாவின் வழியே எத்தனை தீர்க்கக்கோடுகள் செல்கின்றன அப்படின்னா 29 தீர்க்கக்கோடுகள் செல்கின்றன. ஓகேவா? நமக்கு தெரியும் தீர்க்கக்கோடுகள் அப்படின்னா அதாவது டைம் கால்குலேட் பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்படி செங்குத்தா வந்து இருக்கும். அது வந்து டைம் கால்குலேட் பண்றதுக்கு அச்சுக்கோடுகள்லாம் இப்படி கிடைமட்டமா இருக்கும். இது வந்து எதுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்காண்டி நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? மொத்தம் தீர்க்கக்கோடுகள் 29 இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தீர்க்கக்கோடும் இப்போ இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் அப்படின்னா 4 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? ஒரு தீர்க்கக்கோடு இந்த லைன்ல இருந்து இங்க போறதுக்கு 4 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த அச்சக்கோட்டுக்கும் இன்னொரு அச்சக்கோட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 111 கிலோமீட்டர் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ 34வது क्वेश्चन ஆன்சர் வந்து டி 29. இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள். இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற அவர் வந்து இதை வந்து நடத்திருப்பாரு. சோ அதை வந்து அப்படியே புக்கா தொகுத்திருப்பாங்க. சோ வந்து மகாத்மா காந்தியடிகள் இதோட ஆன்சர். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா பெட்ரோலியம். சரி. பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடு அமெரிக்கா அப்படின்றது தவறு. பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. சோ மேற்கண்ட வாக்கியங்கள்ல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு மட்டும் சரி. சரி. அடுத்து சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படும் அலகு எது அப்படின்னா விண்ணியல் ஆரம். ஓகேவா? விண்ணியல் ஆரம் எதுக்காக பயன்படுது அப்படின்னா சூரிய குடும்பத்துல வெளியே உள்ள வானியல் பொருட்களோட தூரத்தை வந்து அளவிட பயன்படுகிறது. சரி. அப்போ ஒரு விண்ணியல் ஆரம் அப்படின்னா 3.08 × 10⁻16 மீட்டர் அப்படின்றது ஒரு விண்ணியல் ஆரமா இருக்கும். ஓகேவா? சோ சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படும் அலகு வந்து விண்ணியல் ஆரம். அதோட மதிப்பு 3.08 × 10⁻16 மீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. தீபகற்ப பீடபூமியில் அமைந்துள்ள மிகப்பெரிய இயற்கை அமைப்பு எது அப்படின்னா தக்கான பீடபூமி. தீபகற்ப பீடபூமி அதாவது தீபகற்ப பீடபூமினா ஃபுல்லா வந்து 3 பக்கம் வந்து நிலம் இருக்கும். பீடபூமி அப்படின்னா என்ன இருக்கும்? 3 பக்கம் வந்து தண்ணியா இருக்கும், ஒரு பக்கம் வந்து நிலமா இருக்கா. சோ இதுதான் தக்கான பீடபூமி. இந்தியா வந்து இப்படி இருக்கா? இங்க இருக்கிறது ஃபுல்லாவே தக்கான பீடபூமி. அதாவது நம்ம இருக்கிற இடமும் தமிழ்நாடு தக்கான பீடபூமியில தான் இருக்கும். இது மட்டும் 7 லட்சம் சதுரம் கிலோமீட்டர்ல வந்து பரவி இருக்கும். மொத்த தீபகற்ப பீடபூமி இந்தியால வந்து இங்க மேலேயும் கொஞ்சம் இருக்கும். அது வந்து மத்திய உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா மாலவ பீடபூமி, பண்டல்கன், பாகல்கன், சோட்டா நாக்பூர் பீடபூமி. இங்க மேற்கு வங்கம் இருக்கா, இங்க வந்து சோட்டா நாக்பூர் பீடபூமி இருக்கும். சோ இது மட்டும் நம்ம தக்கான பீடபூமி 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருக்கும். மொத்த பீடபூமி வந்து 14 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல வந்து பரவி இருக்கு. சரியா? சோ இருக்கிறதுல இப்ப பெருசு எது அப்படின்னா தக்கான பீடபூமி தான் இருக்கிறதுலே பெரிய பீடபூமி. சோ நீர்ல ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நீரோட வாய்ப்பாடு நமக்கு என்னன்னு தெரியும். H2O அப்படின்னா நீருன்னு தெரியுமா? சோ இதுல H எத்தனை இருக்கு? 2. ஃபர்ஸ்ட் பாருங்க ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் இது ஈஸ்ட் ஆக்சிஜன். அப்ப H எத்தனை இருக்கு? 2. O வந்து 1. சோ என்ன இருக்கும் ஆப்ஷன்? ஆப்ஷன் 2:1. ஆப்ஷன் டி 2:1 தான் அதோட ஆன்சர். ஓகே. சிவப்பு ரத்த செல்கள் எலும்பு மஜ்ஜையில் உருவாகுகிறது. கரெக்ட். சிவப்பு ரத்த செல்களில் உட்கரு உள்ளதா அப்படின்னா இல்ல. சிவப்பு ரத்த செல்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிறக்கும் போது உட்கரு இருக்கும். ஆனா அது வளர வளர வந்து அதுல உட்கரு இருக்காது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து பிளட் வந்து ரெட் கலர்ல இருக்கா, அதுல வந்து ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு புரதம் இருக்கிறதுனாலதான் நம்ம ரத்தம் வந்து சிவப்பு கலர்ல இருக்கு. ஸோ ஹீமோகுளோபின் இருக்கனால அந்த இடத்துல வந்து உட்கரு வந்து இருக்காது. சரியா? ஸோ பிறக்கும் போது உட்கரு இருக்கும், முதிர்ந்த நிலையில வந்து உட்கரு இருக்காது. ஸோ அதனால உட்கரு வந்து உள்ளதுன்றத கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா பிறந்து கொஞ்ச நாள் வச்சுன்னா உட்கரு இருக்கும். ஸோ வந்து உட்கரு இல்லை அப்படின்றதுதான் சரி. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்து இந்திய உணவு கழகத்தின் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில தான் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. எப்போ வந்து இந்திய உணவு கழகம் அதாவது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1965 ஜான் 14 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இஷ்யூ எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தோம் அப்படின்னா 1969 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? முதல்ல இருசொல் பெயரிடும் முறையை உயிருள்ளவைகளை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா
கரோலஸ் லினேயஸ். ஓகேவா? அடுத்து உலக புற்றுநோய் தினம் February 4. வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் எல்லாத்துக்குமே தெரியும், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். கால்சன், அதாவது மேக்னஸ் கால்சன் ஃபுல் நேம். அவர் வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையவர் அப்படின்னா, அவர் வந்து சதுரங்கம், அதாவது செஸ் கேம்ல வந்து அவர் வந்து சாம்பியன், அதாவது வேர்ல்டு சாம்பியன். இப்ப நம்பர் 1ல இருக்குது அப்படின்னா மேக்னஸ் கால்சன் தான். ஓகேவா? சாரி. அடுத்து வந்து பண்டைய தமிழர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய செய்திகளை அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது எந்த நூல் அப்படின்னா புறநானூறு. இளைய கலாம் என்று அன்போடு அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. நம்ம கலாம் தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அப்துல் கலாம். அதே மாதிரி இளைய கலாம் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. நம்ம அப்துல் கலாம் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, அதாவது ஏவுகணை மனிதன், இந்தியாவின் ஏவுகணை மனிதன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வடிவசிவன், அதாவது தமிழ்நாட்டில இருந்து இஸ்ரோவுக்கு தலைவரான 2வது மனிதர் அப்படின்னா வடிவசிவன். அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ராக்கெட் மனிதன் அப்படின்னு சொல்றோம். அப்துல் கலாம் வந்து ஏவுகணை மனிதன், இவர் வந்து ராக்கெட் மனிதன். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் இஸ்ரோவுக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து தலைவரானவர் வந்து மாதவன் நாயர். ஓகேவா? மாதவன் நாயர் தான் ஃபர்ஸ்ட் வந்து தலைவராயிருப்பாங்க, அதாவது இஸ்ரோவுக்கே ஹெட்டா இருந்திருப்பாங்க. நிறைய பேர் வந்து திட்டத்துக்கு வந்து திட்ட இயக்குநர்கள்லாம் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அதாவது சந்திரயான் 3க்கு எப்படி வீரமுத்துவேல் செயல்பட்டாரோ அந்த மாதிரி நிறைய இதுக்கு செயல்பட்டு இருப்பாங்க. ஆனா இஸ்ரோவுக்கே ஹெட்டா இருந்தவங்க 3 தமிழர்கள் வந்து இது வச்சு இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாதவன் நாயர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வடிவசிவன் இருந்தாங்க. இப்போ 3rd வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா ஏறுதழுவுதல் பற்றி கலித்தொகையில சொல்லியிருப்பாங்க. கலித்தொகை மட்டுமா அப்படின்னா இல்ல, கலித்தொகை மட்டும் இல்ல, சிலப்பதிகாரத்துல புறப்பொருள் வெண்பா மாலை, அதே மாதிரி மலைபடுகலாம், இது எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க. கலித்தொகையில வந்து 5 கடி இருக்கலாம், குறிஞ்சி முல்லை, மருதமேதல், பாலைக்களில் 5மே இருக்கு. இதுல வந்து எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முல்லைக்களியில வந்து அந்த முல்லை நில பகுதியில வந்து ஏறுதல் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ ஆப்ஷன் டி 48க்கு. அடுத்து 49, சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயரா வந்து யார் செயல்பட்டாங்க அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். ஓகேவா? இவங்கதான் வந்து சட்டமன்றத்துல வந்து சட்ட மேலவைக்கு ஃபர்ஸ்ட் வந்து போன ஒரு பெண்ணும் கூட. எப்போனா 1926-27 ரேஞ்சில் வந்து போயிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எங்க இருக்கு அப்படின்னா மாமல்லபுரத்துல. யாருடைய காலத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மகேந்திரவர்மன் காலத்துல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. முதலாம் நரசிம்மவர்மன் அவங்களதான் வந்து மாமல்லன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட நினைவா வந்து மாமல்லபுரம் அவங்க அப்பா வந்து பேர் சூட்டியிருப்பாங்க. ஓகேவா? 4 தலைமுறைகளா செதுக்கின சிற்பங்கள் வந்து இந்த மாமல்லபுரத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வந்து சைக்காலஜி கொஸ்டின்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் வந்து 3, 6, 18, 72. ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கப்போ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணி பார்ப்போம். 6/3, 1 3 2 3 6, அப்போ 2 கிடைக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 6ல டிவைட் பண்ணி பாருங்க. அப்புறம் 18/6 போட்டா 1 6 3 18, 3 கிடைக்குது. 72/18 போட்டு பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். 2 9 18, 8 9 72, 1 2 4 2 8, அப்போ 4 கிடைக்குதா? ஸோ 2 3 4 லைனா வருது. ஸோ அடுத்து வந்து என்ன வரணும் அப்படின்னா 5 தான் நமக்கு வரணும் இல்லையா? ஸோ இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2ஆல பெருக்கிருக்காங்க. 2 3 6, 6 3 18, 18 × 4 72. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 5ஆல பெருக்கணுமா? ஸோ 72 × 5 தான் என்ன வரும்னா 2 10 0 மீன் 1 7 5 35 36. ஓகேவா? ஒவ்வொன்றா வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஆப்ஷன் டி 360. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பள்ளியில 28 ஆசிரியர்கள் கணக்கு அறிவியல் பாடங்களை நடத்துகின்றனர். அவர்கள்ல 18 பேர் வந்து கணக்கு பாடத்தையும், மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள்னா 28 ஆசிரியர்கள், 2 சப்ஜெக்டுமே சேர்த்து நடத்துற ஆசிரியர்கள் வந்து 28 பேரு. அதுல 18 பேர் வந்து கணக்கு பாடத்தையும் 9 பேர் கணக்கு மற்றும் அறிவியல் பாடத்தையும் நடத்துகிறாங்க. அப்படின்னா அறிவியல் பாடத்தை மட்டும் எத்தனை பேர் நடத்துறாங்க? ஓகேவா? மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, இத வந்து மேக்ஸ், இது வந்து சயின்ஸ் எடுக்கிறாங்க. மொத்தம் வந்து 28 பேரு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18 பேர் வந்து மேக்ஸ். ஓகேவா? 18 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா மேக்ஸ். ஓகேவா? மேக்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 18 பேர் இருக்காங்க. ஓகேவா? 18 பேர் மேக்ஸ் நடத்துறாங்க.
மேக்ஸ் மட்டும் சொல்லல, மேக்ஸ் நடத்துறாங்க. 9 பேர் மேக்ஸ் மற்றும் அறிவியல் ரெண்டுமே நடத்துறாங்க. அப்படின்னா இதுல இருந்து ஒரு 9 பேர். சரியா? இதுல இருந்து ஒரு 9 பேரை மைனஸ் பண்ணுவோம். அப்ப மேக்ஸ் மட்டும் அப்படின்னா 9 பேர் நடத்திட்டு இருக்காங்க. ரெண்டுமே நடத்துறவங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நடத்துறவங்களும் 9 பேர். ஓகேவா? இதுலயும் வந்து நமக்கு 18 வந்துருச்சா? அதாவது மேக்ஸ் மட்டும் நடத்துறவங்க 9 பேர், அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நடத்துறவங்களும் 9 பேர். ஓகேவா? ஏன்னா இங்க 18 பேர் கணக்கு பாடத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்ப 18 பேர் கணக்கு பாடத்தை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சோ அந்த கணக்கு பாடத்தை அப்படின்னா அந்த இடத்துல வந்து இங்க இருக்கிற 9 பேரும் சேர்ந்து தானே வைப்பாங்க. அதாவது அந்த கணக்கு மற்றும் அறிவியல வந்து எத்தனை பேர் சேர்ந்து நடத்துறாங்க? 9 பேர் சேர்ந்து நடத்துறாங்க இல்லையா? சோ அந்த கணக்கு மற்றும் அறிவியல 9 பேர் சேர்ந்து நடத்துறதுல கணக்கு இருக்கு. அப்ப அந்த 9 பேரும் இதுக்குள்ளேயே சேர்ந்து இருக்காங்க. சோ நம்ம இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா அந்த 18 மைனஸ் 9 போட்டோம் அப்படின்னா, அதாவது ரெண்டுமே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நடத்துறவங்க மைனஸ் மேக்ஸ் மட்டும் சாரி மேக்ஸ் நடத்துறவங்க மைனஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நடத்துறவங்க பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல இருந்து தனியா பிரிச்சுன்னா சயின்ஸ் மட்டும் நடத்துறவங்க நமக்கு கிடைச்சிடும் இல்லையா? 9 பேருமே கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ அறிவியல் பாடத்தை மட்டும் எத்தனை பேர் நடத்துறாங்க அப்படின்னா மேக்ஸ் மட்டும் வந்து 9 பேர். இப்போ மொத்தமா வந்து 18 பேர் வந்துட்டு மீதி வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா மீதி வந்து என்ன பாடம்? அறிவியல் பாடத்தை மட்டும் 10 பேர் நடத்துறாங்கன்னு. ஓகேவா? சோ இன்னொரு நல்லா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ இல்ல அப்படின்னா மொத்தமா வந்து 28 பேர் இருக்காங்க. ஓகேவா? டோட்டல் வந்து 28 பேர் கணக்கு மற்றும் அறிவியல், அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நடத்துறவங்க 28 பேர். கணக்கு பாடத்தை மட்டும் வந்து அதாவது கணக்கு பாடத்தையும் நடத்துறவங்க, கணக்கு பாடத்தையும் அப்படின்னா அது சயின்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே வந்து நடத்துறவங்க. ஓகேவா? கணக்கு பாடத்தையும் நடத்துறவங்க 18 பேர். ஓகேவா? அது இல்லாம 9 பேர் கணக்கு அறிவியல் ரெண்டு பாடத்தையும் நடத்துறாங்க, 9 பேர். ஓகேவா? அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா அறிவியல் பாடத்தை மட்டும் எத்தனை பேர் நடத்துறாங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ மொத்தமா வந்து இப்போ இவங்க 9 பேரும் இங்கேயும் இருப்பாங்க. அதாவது சேம் டீச்சர்ஸ், அந்த 18 டீச்சர்ஸ்ல 18 டீச்சர்ஸ் மேக்ஸ் நடத்துறாங்க, 9 டீச்சர்ஸ் வந்து ரெண்டுமே நடத்துறாங்க. சோ இந்த 9 டீச்சர்ஸ்ல இந்த 18 பேருக்குள்ளேயும் இவங்களும் இருக்காங்க. சோ அதனால இந்த 9 வந்து நம்ம மைனஸ் பண்ணிப்போமா? 18 மைனஸ் 9 நமக்கு 9 கிடைச்சிடும். ஆல்ரெடி இங்கேயும் வரும் 9 பேர் இருக்காங்க, ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 18. சோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 28. ஸோ 28ல இருந்து நம்ம 18 கழிச்சு நமக்கு சயின்ஸ் மட்டும் எத்தனை பேர் நடத்துறாங்கன்னு தெரிஞ்சிடும். சயின்ஸ் மட்டும் 10 பேர் வந்து நடத்துறாங்க. அடுத்து 52 சீட்டுக்கட்டுல இருந்து ஒரு சீட்டை எடுக்க, அந்த சீட்டு வந்து சிகப்பு நிறமாக இருக்க என்ன நிகழ்தகவு அப்படின்னா மொத்தம் சீட்டுக்கட்டுல வந்து ரெட்டு பிளாக் அண்ட் ரெட் இருக்கு. இதுல 26, இதுல 26 இருக்கா? ஸோ டோட்டல் வந்து 52 சீட்டு. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? ரெட் கலர் அதாவது சிவப்பு கலர் சீட்டு மட்டும் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 26. சிவப்பு கலர் சீட்டு மட்டும் 26 டிவைட் பை 52 போடுவோமா? இதை கேன்சல் பண்ணா 1/2 தான் நமக்கு ஆன்சர். பெண்கள் காவல்துறை பணியில் ஈடுபடலாம் என்பது பற்றி உங்கள் கருத்து என்ன? சோ இதுக்கு நீங்க உங்கள் கருத்து என்னன்னு போட்டிருக்கீங்க. பெண்கள் காவல்துறையில் ஈடுபடலாமா, இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? என்னன்னா என் கருத்து மிக சரியானது நான் சொல்லுவேன். சோ நீங்க என்ன போட்டிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பட்டதாரி, ஆசிரியர், மனிதர் இவர்களை ஒன்றிணைக்கும் வெண்படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளே போட்டுக்கலாம். பட்டதாரி, ஆசிரியர், மனிதர்கள். ஃபர்ஸ்ட் வந்து மனிதர்கள் இருக்கிறது எல்லாருக்குமே பொதுவானது மனிதர்களா? சோ எல்லா மனிதர்களும் பட்டதாரிகளா இருப்பாங்களா? அதாவது மனிதருக்குள்ளதான் இந்த இருக்கிற மனிதருக்குள்ளதான் பட்டதாரிகளும் இருப்பாங்க. ஓகேவா? இந்த பட்டதாரிகளுக்குள்ள சிலர் வந்து ஆசிரியர்களா இருப்பாங்க, சில டாக்டர்ஸா இருப்பாங்க, என்ஜினியர்ஸா இருப்பாங்க. சோ இது ஃபுல்லாவே வந்து பட்டதாரிகள். ஓகேவா? இது ஃபுல்லாவே மனிதர்கள். இப்போ இவங்கள கொஞ்சம் பேர் வந்து ஆசிரியர்களா இருக்கிறாங்க. அதாவது பட்டதாரிகள்ல பாருங்க ஃபுல்லாவே மனிதர்கள், மனிதர்கள்ல கொஞ்சம் பேர் வந்து என்ன சொல்றது பட்டதாரிகளா இருக்காங்க. இந்த மனிதர்கள் இந்த பட்டதாரிகளுக்குள்ள கொஞ்சம் பேர் வந்து ஆசிரியர்களா இருக்காங்க. பாதி பேர் வந்து ஆசிரியர்களா இருக்கலாமா, என்ஜினியர் தான் இருக்கலாம், டாக்டர் தான் இருக்கலாம் இல்லையா? சோ இது எந்த மாதிரி டயக்ராம் அப்படின்னா இதுதான் வந்து சரி, அதாவது இதுதான் வந்து சரியான ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ அடுத்து கார்த்திக் அப்படின்றவரு ஒரு வரிசையில் முன்புறம் இருந்து 8ஆவதாகவும் பின்புறம் இருந்து 8ஆவதாகவும் இருக்கிறார் எனில் அந்த வரிசையில் நின்றிருந்த மொத்த நபர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே போடலாம். இப்படி இந்த மாதிரி எப்படி எத்தனைன்னு கேட்டாங்கன்னா இருக்கிறத வந்து ரெண்டால
அதாவது இங்கே இருக்கிற 8வது வரிசையும் இங்க இருக்கிற 8வதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி 1 மைனஸ் பண்ணா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் கிடைக்கும். 8 + 8 16. இதை வந்து 1 மைனஸ் பண்ணா ஆன்சர் வந்து 15 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாவே போட்டுடலாம். இது எப்படி அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம லாஜிக்கலா யோசிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 8வதா இருக்காரா? சின்ன நம்பர்ஸ்லாம் ஈஸியா போடலாம், பெரிய நம்பர்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து 8வதா இருக்காரு, அப்ப இங்கதான் இருக்காரு 7 பேர், இவர் வந்து 8வதா இருக்காரு. அதே மாதிரி லாஸ்ட்ல இருந்து வந்தோம்னா அங்கேயும் 7 பேர் இருப்பாங்களா? சோ இந்த 7 14, இவர் வந்து ஒரே ஆளு. சோ பிளஸ் 1, 14 + 1 15, மொத்தம் வந்து 15வது ஆளா வந்து மொத்த பேர் வந்து 15 பேர் இருக்காங்க. அதுல இவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தாலும் 8வதா இருக்காரு, லாஸ்ட்ல இருந்து பார்த்தாலும் 8வதா நடுவுல வந்து இருக்காரு. ஓகேவா? சோ அடுத்து ஒரு கிராமத்துல மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 2400 மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு 24 மக்களுக்கும் ஒரு தலைவர் அப்படின்னா இந்த டீமுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 24 மக்கள் பிளஸ் ஒரு தலைவர் வந்து இருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து எத்தனை தலைவர்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு கேட்கிறேன். அப்போ ஒரு டீம் அப்படின்னா அதுல 24 மக்களும் அவங்களுக்கு ஒரு ஹெட்டும் வந்து இருக்காங்க. இப்போ மொத்த தலைவர்கள் எத்தனை அப்படின்னா நம்ம இதான் டிவைட் பண்ணுவோமா? 2400 பேர் இருக்காங்க. ஒரு குரூப்ல எத்தனை குரூப் இருக்குன்னு கண்டுபிடிச்சா நமக்கு தலைவர்கள் கிடைச்சிருவாங்களா? ஏன்னா எத்தனை குரூப் இருக்காங்களோ அத்தனை தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா? சோ 25 டிவைட் பண்ணலாம். 5 5 25, 4 5 20, 8 5 40, 1 5 5, 9 5 45, 6 5 30. சோ 96 தலைவர்கள் இருக்காங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து 2 புத்தகம் அடுத்து பாருங்க, 2 புத்தகம் 4 பேனாக்களோட மொத்த மதிப்பு, அதாவது 2 புக்ஸ் பிளஸ் 4 பெண்ணோட மொத்த மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 480. அதே மாதிரி ரூபாய்க்கு ஒருவர் அதே ரூபாய்க்கு அப்படின்னா அதே 480 ரூபாய்க்கு என்ன பண்றாரு? ஒரு புக்கு பிளஸ் அது கூட 8 பென் வாங்குறாரு. 2 புக்கு 4 பென் வாங்கினா 480 ரூபாய் தான். ஒரு புக்கு 8 பென் வாங்கினாலும் 480 ரூபாய். சரியா? சோ அப்ப 10 பேனாக்களை மட்டும் புக்கு வாங்காம வெறும் 10 பேனா மட்டும் வாங்கினா அவர் வந்து எவ்வளவு ரூபாய் வந்து செலுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு பெண்ணோட பிரைஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து 10 பேனாவோட பிரைஸ் கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஓகே. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம ரெண்டாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க, இந்த செகண்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க. இது நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அதாவது 2 ஈக்குவல் பண்றதுக்காக. ஓகேவா? ஏன்னா நம்ம பெண் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இல்ல அப்படின்னாலும் 2 மைனஸ், ஓகே, 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா வந்து மைனஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா மைனஸ் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் வரலாம் பார்த்துக்கலாம். மைனஸ் 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 2 புக்ல ஒரு புக் போயிட்டா ஒரு புக்கு மைனஸ் 4 பென் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 4 பென் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஒரு புக் இஸ் ஈக்குவல் டு 4 பென்னா. ஓகேவா? ஒரு புக் ஒரு 4 பென் வந்துட்டு, ஸோ 1/4 இஸ் ஈக்குவல் டு பென் பை புக். ஒரு பென் வந்து 4 புக்கோட இதுக்கு சம்மா இருக்கு, ரேஷியோல வந்து வந்திருக்கு. ஸோ 1:4 அப்படின்னா 5, அதாவது ரேஷியோல 1:4. மொத்தம் வந்து எத்தனை இருக்கு? 5 இருக்கா? அப்போ 480 அப்படிங்கிறது நம்ம 5x வச்சுக்கலாம். ஒரு இது மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 5 9 5 40. இது வந்து பிரைஸ் அதிகமா வருது இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் வந்து ஒரு பெண்ணுக்கு மட்டும் ஸ்ட்ரெயிட்டா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா இருக்கும். ஸோ 1 பெண்ணுக்கு மட்டும் கண்டுபிடி, இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 புக்ஸ் இன்ட்டு 8 16 பி ஈக்குவல் டு, ரெண்டுமே ஈக்குவல் பண்ணா கேன்சல் ஆயிடும். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து 2 புக்கு பிளஸ் 4 பி இருக்கா? ஸோ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்க. இதுவும் இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆயிடும். ஸோ 16 பென் இது இருக்கா? 16 பென் மைனஸ், இது வந்து நம்ம அடிக்கலாமா? இங்க வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து 4 பென் இருக்கு. 1 நாள் 4, 4 நாள் 16. ஒரு பென் வந்து 40 ரூபாய் வரும். ஓகேவா? ஒரு பென் 40 ரூபாய் அப்படின்னா 10 பென் வந்து 400 ரூபாய் வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் அப்படின்னா அது கொஞ்சம் சிம்பிளா சொல்லித்தரேன், ஒரு நிமிஷம்.
12 pen equal to 480. 12 pen equal to 480. சரி, ஓகே. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இப்போ வந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 புக்கு பிளஸ் 8 2 16 பென்னு. ஓகேவா? இது ரெண்டையும் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி பார்த்தா நமக்கு ஒரு 2 சாரி நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா 2 புக்கு பிளஸ் 16 பென். ஒரு புக் ஈக்குவல் டு 4 பென் அப்படின்னு வருதா? ஸோ இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்க ஒரு புக்குன்னு இருக்கு, ஒரு புக்கு பதிலாக 4 பென் போட்டா 4 பென் ஆல்ரெடி வந்து 8 பென் இருக்கு, இஸ் ஈக்குவல் டு 480 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 4 8 12 பென் ஈக்குவல் டு 480 வருதா? அப்போ ஒரு பென் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு பென் ஈக்குவல் டு 40 ரூபா. 10 பென் எவ்வளவு அப்படின்னா 400 ரூபாய். ஓகேவா? 10 பென் வந்து 400 ரூபாய். சோ அடுத்த கொஸ்டின், ராஜேஷ் என்பவர் தனது வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு செல்கிறார். சோ இந்த மாதிரி நமக்கு டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டைரக்ஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அவர் வந்து சென்டர்ல இருக்கிறதா நீங்க வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. சென்டர்ல இருக்கிறாரு. இங்க வந்து நமக்கு தெரியும் நார்த் சவுத், இங்க வந்து ஈஸ்ட், அதாவது கிழக்கு பக்கம், இது வந்து மேற்கு பக்கம் வெஸ்ட். ஓகேவா? சோ அவர் வந்து சென்டர்ல இருக்காரு. ராஜேஷ் வந்து இங்க இருக்காரு. அவர் தன்னுடைய வீட்டுல இருந்து அலுவலகத்துக்கு செல்கிறார். எப்படி? கிழக்கு நோக்கி நடக்கிறார், அதாவது இந்த பக்கம் நோக்கி நடக்கிறாங்க. ஓகேவா? கிழக்கு நோக்கி நடக்கிறார். எவ்வளவு தூரம் அப்படின்னா 20 கிலோமீட்டர். இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து நடக்கிறார். 20 கிலோமீட்டர் சென்ற பிறகு தெற்கு நோக்கி, அதாவது இங்க இருந்து 20 கிலோமீட்டர் சென்ற பிறகு தெற்கு நோக்கி எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 10 கிலோமீட்டர் வந்து நடக்கிறார். அப்புறம் மேற்கு நோக்கி எவ்வளவு? ஃபர்ஸ்ட் வந்து கிழக்கு நோக்கி 20 கிலோமீட்டர், தெற்கு நோக்கி 10, மேற்கு நோக்கி, அதாவது இங்கிருந்து இவ்வளவு 20, இப்போ இன்னும் வந்து ஒரு 15, இங்க வந்து 15 வரும், இங்க வந்து 20, மொத்தம் 35 கிலோமீட்டரா? சோ மேற்கு நோக்கி 35 கிலோமீட்டர் நடக்கிறாரு. வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர், வடக்குனா மேல் பக்கம். சோ இங்க வந்து 5 கிலோமீட்டர் வந்து நடக்கிறாரு. ஏங்க பாதி போட்டிருக்கு அப்படின்னா இங்க வந்து ஃபுல்லா 10 இருக்கு. சோ இங்க வந்து பாதி போட்டு அதுல 5 வந்துருமா? சோ வந்து அவர் என்ன பண்றாரு? வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. திரும்பவும் வந்து கிழக்கு திசையில வந்து 15 கிலோமீட்டர் கிழக்கு பக்கம் இங்க இருக்கிறாரு. இப்ப கிழக்கு பக்கம் அப்படின்னா இங்கதான் கிழக்கு பக்கம், ஆல்ரெடி இங்க 15 போட்டிருக்கோமா? சோ இங்கேயும் வந்து 15 கிலோமீட்டர் நடக்கிறாரு. சோ ஆரம்ப நிலைக்கு இறுதி நிலைக்கு உள்ள வித்தியாசம், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்காரு, இறுதியில இங்க இருக்காரு. சோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி இங்க வந்து பார்த்தோம்ல, இங்க வந்து 5, இங்க வந்து 10 இருக்கு. சோ 10 - 5 கிலோமீட்டர் தான் வந்து டிஃபரன்ஸ்ல அவர் இருக்காரு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே. நோட்டிபிகேஷன் என்ற சொல்ல உள்ள பயன்படுத்தி கீழ்கண்ட எந்த சொல்லை உருவாக்க இயலாது? நேஷன் இதுல இருக்கா? நேஷன் இருக்கு, ஃபிக்ஷன் இருக்கு, ஃபிக்ஷன் இருக்கு, நோட்டேஷன் இருக்கு. ஓகேவா? சோ ஃபிரிக்ஷன் FR இல்ல. சோ வந்து இதுதான் வந்து தவறானது. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஒரு நாள்ல 24 மணி நேரத்தில், ஒரு நாளுக்கு மொத்தம் 24 hours தான் இருக்கு. அதுல எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுக்கொன்று நேரெதிராக நேர்கோட்டில் அமைகிறது? அதாவது 24 மணி நேரத்துல கிளாக்ல வந்து 12 1 2 3 இப்படி வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமுமே வந்து இங்க வந்து சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் வந்து மேட்ச் ஆகுறது ஒரு மணி நேரத்துக்கு இருக்கு. 12க்கும் 1க்கும் ஒரு டைம் வந்து மேட்ச் ஆகும். ஓகேவா? அப்போ ஒரு முறை. அதே மாதிரி 1க்கும் 2க்கும், 1 மணிக்கும் 2 மணிக்கும் நடுவுல இருக்கும்போது ஒரு டைம் வந்து ரெண்டுமே சமமா வந்து நேருக்கு எதிராக வந்து இருக்கும். அதே மாதிரி 3 மணிக்கு வரும்போது, அப்போ 12க்கும் 1க்கும் நடுவுல ஒரு டைம் 1 2 3, இங்க உள்ள 4 5 6 7 8 9 10 வாட்டி வந்துருமா? அது மட்டும் இல்லாம இங்க வந்து கரெக்டா 9 வந்துரும். அப்புறம் 10 11 இங்க வரப்போ கரெக்டா 12 மணிக்கு ஒருக்க என்ன பண்ணும்? ஸ்ட்ரெயிட்டா நிற்கும். அதாவது இங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து 11க்கும் இதுக்கும் வந்து நடுவுல வராது, ஸ்ட்ரெயிட்டா 12க்கு போயிடும் இல்லையா? சோ அப்போ வந்து மொத்தம் எத்தனை முறை இருக்கும் அப்படின்னா 12 டைம்ஸ் இல்ல, மொத்தம் வந்து 1 2 3 4
ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கவுண்ட் பண்ணியே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் 12க்கும் 1க்கும் ஒரு டைம் இருக்கும். ஓகேவா? அப்புறம் 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10க்கு ஒரு டைம், 10 to 11க்கு ஒரு டைம், 11க்கும் 12க்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டைம் வந்துடும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11, 11 to 12 மொத்தம் 12 டைம்ஸ் வந்து வந்திருக்கு. ஆனா இந்த 10 to 11க்கு இங்க ஒரு டைம் வருது. நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து 12 மணிக்கு இங்க ஸ்ட்ரெயிட்டா வந்துடும். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க, பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிராகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒன்றாகன்னு கேட்கல. ஒன்றாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம போடலாம். இங்கேயும் இதுக்கு ஆப்போசிட் இப்படியும் வந்து இருக்கணும். அப்படிதான் எத்தனை வாட்டி இருக்கணும். இங்க வந்துச்சுன்னா இங்க 11க்கும் இதுக்கும் நேர் எதிரா வந்து இருக்காது, அதாவது ஜாயிண்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ வந்து மொத்தம் வந்து 11 முறை தான் வந்து ரெண்டுமே வந்து நேர் எதிரா இருக்கும். 12 மணி நேரத்துக்கு 11 டைம் நேர் எதிரா இருக்கு அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு எத்தனை முறை வந்து நேர் எதிரா இருக்கும்? 12 மணி நேரத்துக்கு 12 மணி நேரத்துக்கு, அதாவது ஒரு கிளாக்ல ஒரு ரவுண்டுக்கு வந்து, அதாவது காலையில 12 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும் எத்தனை முறை நேர் எதிரா இருக்கு அப்படின்னா 12 டைம்ஸ் வந்து, அதாவது 11 டைம்ஸ் வந்து நேர் எதிரா இருக்கு. ஸோ 24 ஹார்ஸ்க்கு எத்தனை முறை வந்து நேர் எதிரா இருக்கும்? ஸோ 12 மணிலேருந்து 12 மணி 11 முறை நேர் எதிரா இருக்கு அப்படின்னா இன்னொரு 12 மணி நேரத்துக்கு இன்னொரு 11 வருமா? ஸோ மொத்தம் வந்து 22 முறை வந்து நேர் எதிரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, XYZ ஆகியோர்களின் மொத்த வயது 75. அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோட வயதுகளின் விகிதம் 3:5:7 எனில் இசட்டோட தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த வயது, அதாவது X+Y+Z மொத்த வயது 75ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது வந்து இப்போ கரண்ட்ல இருக்கிற வயசு. ஓகேவா? அதே மாதிரி 5 இயர்ஸ்க்கு முன்பு அவரோட வயதுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3:5:7. ஸோ இது வந்து 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதோட 5 இயர்ஸ்க்கு முன்னாடி டோட்டல் ஏஜ் அவங்க என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த ரேஷியோட மேட்ச் பண்ணலாமா? ஸோ இதுக்கு 5 இயர்ஸ் முன்னாடி அப்படின்னா மொத்தமா இவனுக்கு ஒரு 5 வருஷம் மைனஸ் பண்ணணும். எக்ஸுக்கு ஒரு 5, ஒய்க்கு ஒரு 5, இசட்டுக்கு ஒரு 5, மொத்தம் வந்து 15 வருஷங்களை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இதுல இருந்து 75ல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு 60 கிடைக்குதா? இதுதான் வந்து XYZோட வயசு. எத்தனை? 5 வருஷத்துக்கு முன்னாடி வயதுகளில் கூடுதல். அப்போ இந்த 60யும் இதுவும் தான் இப்போ ரேஷியோ 70. இது எப்படி போடலாம்? 7 3 10 15x, அதாவது 15x = 60. ஒரு 15 15, 4 5 60. அப்ப xங்கிறது 4. ஒரு x 4 அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இசட் தானே கேட்டிருக்காங்க. இசட் தான் என்னது? 7. 7 நாள் 28. இது எத்தனை? 5 வருஷத்துக்கு முன்னாடி வயசு 28. இனி தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம்னா என்ன பண்ணும்? +5 33. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம், செல், உடல். இதை வந்து ஆர்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறதுலே மிகச்சிறிய அழகு எது அப்படின்னா செல் தான். ஓகேவா? செல்லுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா திசு வரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 4, அப்புறம் 1, செல்லு, திசு, திசுக்கு அப்புறம் எது வரும் அப்படின்னா உறுப்பு. உறுப்பு வந்து கிரியேட் ஆகும். உறுப்புகள் எல்லாம் சேர்ந்தது உறுப்பு மண்டலம். உறுப்பு மண்டலம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 4 1 2 3 5. ஒரு ஆணை பார்த்து உஷா சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் 64. ஒரு ஆணை பார்த்து உஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உஷா வந்து இங்க இருக்காங்க. இவங்க வந்து சொல்றாங்க, யாருக்கிட்ட? ஒரு ஆணை பார்த்து சொல்றாங்க. அந்த ஆண், இவங்க வந்து ஒருத்தரை பார்த்து சொல்றாங்க, ஒரு ஆணை பார்த்து சொல்றாங்க. ஓகேவா? அந்த ஆண் என்னுடைய அம்மாவின், என்னுடைய அம்மா இவருடைய அம்மா, உஷாவோட அம்மா, என்னுடைய அம்மாவோட ஒரே மகளுடைய. இப்போ உஷாவோட அம்மாவோட ஒரே மகள் அப்படின்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னா உஷா தான். பாருங்க, உஷாவோட அம்மா, அந்த அம்மாவோட மகள் யாரு? உஷா தானே. சோ மகளுடைய மகன் யாருன்னா உஷாவோட மகன். ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஆணுக்கும் உஷாவுக்கும் என்ன சம்பந்தம்? உஷாவோட மகன் தானே. சோ அந்த ஆணுக்கும், அதாவது நான்னா உஷாவோட மகனுக்கும் உஷாவுக்கும் அந்த மகனுக்கும் வந்து அந்த ஆணுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா, நான் யார் அப்படின்னா இந்த மகன் தான். ஓகேவா? சோ உஷாவுக்கும் அந்த ஆணுக்கு என்ன சம்பந்தம்னா மகன். உஷாவோட பையனை தான் அவங்க சொல்லியிருக்காங்க.
அடுத்து ஒரே சங்கீத மொழியில் கங்கை அப்படின்றத என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நர்மதை அப்படின்னு சொல்றாங்க. நர்மதை அப்படின்றத யமுனை எனவும், யமுனை என்பது காவேரி எனவும், காவேரி என்பது வைகை எனவும், வைகை என்பது கோதாவரி அப்படின்னு குறித்தால் அரபிக்கடலில் கலக்கும் நதி எந்த நதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அரபிக்கடலில் கலக்கும் நதி அப்படின்னா அது வந்து முன்னாடி பார்த்தோம் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் தான் அரபிக்கடல்ல கலக்கும். என்ன அப்படின்னா சபர்மதி, மாஹி, நர்மதை, தபதி. ஓகேவா? சோ நமக்கு ஆன்சர் வந்து நர்மதை. அரபிக்கடலில் கலக்கும் நதிக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா நர்மதை. ஆனா இவங்க வந்து மார்க் சொல்லியிருக்காங்க இல்லையா சங்கீதம், என்ன பண்ண நர்மதை அப்படின்னா இங்க நர்மதை வந்து என்னன்னு குறிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது நம்ம பார்க்கணும் இல்லையா. கங்கை என்பது நர்மதை எனவும், நர்மதை என்பதை யமுனா எனவும் குறிக்கவும். நர்மதை என்பதை யமுனா அப்படின்னு குறிக்கணும். சோ நமக்கு ஆன்சர் வந்து யமுனா தான் ஆன்சர். ஓகேவா? ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இன்று செவ்வாய்க்கிழமை எனில் 61 நாட்கள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாட்களா? ஸோ 61 / 7 அப்படின்னா ஒரு 7 8 56. ரிமைண்டர் எத்தனை இருக்கும்? 56 40 60 61. மீதி வந்து 5 டேஸ் இருக்கா? ஸோ இந்த 5 டேஸ்ல செவ்வாய்க்கிழமை வந்துட்டு செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் இந்த 5 நாள் வந்து லைனா எழுதிக்கோங்க. செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் இது வந்து புதன்கிழமை, வியாழன், வெள்ளி, சனி. 5வது நாள் என்னவா இருக்கும்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமை, அடுத்து இது வந்து புதன்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. ஆப்ஷன் டி. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஸோ BEHKNQTWZ இதுக்கப்புறம் வந்து சாரி இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் ஏ, இதுக்கப்புறம் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்க வந்து என்ன போட்டா வந்து கரெக்டா வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏ போட்டு பார்க்கலாம். ஏ பி சி, திரும்பவும் ஏ பி சி வரலையா? ஸோ இது வராது. ஏபிசி போட்டா வராது. ஸோ அடுத்து செகண்ட் ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் ஏ, இங்க வந்து பி சி சி. ஸோ ஏஏ பிபி சிசி வருதா? மறுபடியும் ஏஏ பி, இங்கேயும் பி இருக்கு. ஸோ இங்க வந்து அடுத்து வந்து சி போட்டிருக்காங்களா? லாஸ்ட் வந்து சி. ஸோ இது மேட்ச் ஆகுது. ஏஏ பிபி சிசி, மறுபடியும் ஏஏ பிபி சிசி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பிஇஹெச். ஓகே, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் 5, ஹெச்ன்றது 8 அப்படின்னா 3 4. ஃபர்ஸ்ட் ஏ இருக்கு, அதாவது ஒவ்வொரு 2க்கு அப்புறம் 3 4 2 நம்பர் விட்டுருக்காங்க. 5 6 7 2 நம்பர் விட்டுருக்காங்க. ஓகேவா? அதாவது 2 ஆல்பபெட்ல 2 லெட்டர்ஸ் விட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்புறம் என்ன 2 நம்பர் ஏவும் பி விட்டுறலாம். இதுக்கு அப்புறம் ஏபி வருமா? ஏவும் பி விட்டுட்டா நமக்கு வந்து சி இருக்கும் இல்லையா? ஸோ 2 லெட்டர் நம்மளும் விடலாம், சி வந்து விடலாம். அப்புறம் சிக்கு அப்புறம் ஏபிசி டிஇ விட்டுட்டு எஃப் எழுதலாம், எஃப் ஜிஹெச் விட்டுட்டு ஐ எழுதலாம். 2 விட்டு நம்மளும் எழுதலாம் அப்படின்னா ஆப்ஷன் பி சிஎஃப்ஐ. அடுத்து 3 மீட்டருக்கும் 200 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம். ஸோ நம்ம வந்து 200 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. 3 மீட்டர் ஈஸ்ட் 200 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து நம்ம மீட்டரை வந்து சென்டிமீட்டரா மாற்றோம் அப்படின்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரா? 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 3 மீட்டர் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 300 சென்டிமீட்டரா இருக்குமா? ஸோ இங்க வந்து 300ன்னு போட்டுக்கோங்க, ஈஸ்ட் 200. ஸோ இது கேன்சல் ஆயிரும். அப்போ 3:2. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அருங்காட்சியகத்துல யார் இருப்பாங்க? காப்பாளர். அருங்காட்சியகம் என்பது காப்பாளருடன் தொடர்புடையது எனில் கைதி எதனுடன் தொடர்புடையது? கைதினா இப்போ அக்யூஸ்ட் இருப்பாங்களா ஜெயில வந்து கைதியை வந்து யார் வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னா சிறை காப்பாளர், ஜெயிலர் பாதுகாப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து 70 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்பிளேஷன் முடிச்சிட்டோம். இதுக்கான மார்க் வந்து நீங்க கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்க. ஸோ மறக்காம எல்லா டெஸ்ட்டுமே வந்து நீங்க வந்து போட்டு பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ.